இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, புடவை வாங்குறத விட மெயின்டைன் பண்றது தான் பெரிய விஷயம். பட்டு புடவைலாம் காஸ்ட்லி புடவை வாங்கிட்டு வருவாங்க. அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது இல்லை. இந்த தறிக்காரனால எப்படி உற்பத்தி பண்றாங்க, அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், தறி இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உபயோகப்படுத்தின புடவைய வீட்டுக்கு வந்து ஒத்தையில காய வைக்கணும். நிறைய பேர் நாலா மடிச்சு அப்படியே காய வச்சிருவாங்க. அப்படி இல்லாம ஒத்தையில காய வச்சுட்டு நல்லா உதறிட்டு தான் உள்ள வைக்கணும். உள்ள வைக்கும்போது அப்படியே பீரோல வைக்காம ஒரு வேட்டி, பழைய காட்டன் துணி, இந்த வாயில் புடவைலாம் இருக்கும், காட்டன் புடவை, அதுல மாதிரி புடவையில வச்சு ஒரு 5-6 புடவை வச்சு அது மேல பட்டு புடவை 5-6 புடவை வச்சு அது மேல முடிச்சு மாதிரி போட்டு பீரோல வச்சிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 month ஒன்ஸ் ஒரு இளம் வெயில்ல மார்னிங் 7 to 9 அந்த மாதிரி இளம் வெயில்ல போட்டு புடவை எடுக்கணும். ஏன்னா நம்ம வெளில போயிட்டு வரும்போது நம்மளோட உப்பு தோல்கள் வேர்வை தனிப்பட்டது புடவைக்குள்ள ஒட்டிக்கும். நம்ம அப்படியே நிறைய பேர் தெரியும், அயன் கடைக்கார்ட்ட கொடுத்தோன்னு அயன் பண்ண கொடுத்தேன் விட்டு போச்சு, அவரு கிழிச்சிட்டு மாட்டாரு. அவரு கிழிக்கவே மாட்டாரு, அவருக்கு அந்த வேலையும் இல்லை. நம்ம பக்கம் என்னன்னா, வெளியே போயிட்டு வரும்போது அந்த வேர்வை துளிகள் உள்ள இருக்கும், அது அப்படியே அயன் என்ன பண்ணுவாங்க, வச்சோடனே டப்புன்னு அந்த இடத்துல விட்டுடும். அதுக்காக தான் சொல்றோம், வந்தோடனே புடவை நல்லா உதறிட்டு இளம் வெயில்ல போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ள வச்சிடணும். அதாவது எப்படின்னா, ரெகுலரா இருக்க புடவையே நம்ம வேரிங் பண்றோமோ இல்லையோ, ஒரு 45 days இந்த மாதிரி ஒன்ஸ் பண்ணோம்னா பட்டு வந்து பூச்சி தான், அதுல இருந்து எடுத்து தான் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபங்கஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் இருக்கணும்னா இளம் வெயில்ல போட்டு எடுத்தீங்கன்னா புடவை லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த ஷைனிங் மாறாம இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அந்த ரசக்கற்பூரம்லாம் போடுவாங்க நாப்கின் பாக்ஸ், அது போடவே கூடாது. ஏன்னா அதுல என்ன ஆகும்னா கொஞ்சம் ரசாயன கெமிக்கல் ஒரு பக்கம் டிப் ஆகி அப்படியே படிப்படியா உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா அது மொத்தமா எங்கெங்க இருந்ததோ அந்த டிப்பான இடம்லாம் ஓட்டையாயிடும். அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த வசம்பு பாக்கெட்ல வருது, அதை வாங்கி உள்ள வைக்கலாம். மெயின்டைன் பண்ணீங்கன்னா பட்டுப்புடவை வாங்கின காசுக்கு நமக்கு குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்கும், லாங் லைஃப் வரும். நன்றி.